கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் செக்ரட்டரி வாங் ஜீசுவை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவ தான் ஹாஸ்பிட்டல்லாம் வரமாட்டேன்னு அலப்பற பண்ணிட்டாலே, செம்ம கோவத்துல தான் வந்திருக்காங்க. உள்ள வரவுமே அங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க மெய்டு எல்லாத்தையுமே வெளியில போங்க, இப்பவே வெளியில போங்கன்னு கத்தி வெளியில அனுப்பிடுறாங்க. செம்ம டென்ஷனா இருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியே போனதும் ஜீசு பக்கத்துல வந்து நீ சர்ஜரி பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாங்க. அவ முடியாதுன்னு சொல்ல, ஏன் முடியாது, சாகணும்னு நினைக்கிறியான்னு கேட்க அவள் ஆமான்னு சொல்றா. இவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. பாலாருன்னு இன்னொரு அவ ஏற்கனவே இருந்த கஷ்டத்திலையும் இப்ப இவங்கிட்ட வாங்கின அடியிலையும் அப்படியே உடஞ்சு கீழே உட்காந்துட்டா. இன்னைக்குதான் நான் உன்னை முத அடிச்சிருக்கேன், நீ என்ன எத்தனை தடவை அடிச்சிருக்க, ஆனா இன்னைக்குதான் நான் முதல்ல உன்னை அடிச்சிருக்கேன்னு சொல்ல அவளும் தெரியும் அப்படின்னு சொல்றா. இந்த ரிவெஞ்ச் பிளான்லாம் எப்போ இருந்து? நீ 6 வயசுல இருந்தப்பமா இல்ல ஃபர்ஸ்ட் பிரெயின் டியூமருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தியே அப்ப இருந்தா? நீயும் மத்தவங்க மாதிரி நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருக்க. உன் அப்பாவை கொண்டது அவர் பணத்துக்காக. உன்னை கண்ட்ரோல் பண்ணி நான் கம்பெனி எடுத்துக்க போறேன், அதோட உன் ஃபியான்சியை உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை பொம்மை மாதிரி அடிமை மாதிரி வச்சிருக்க போறேன்னு நினைக்கிறியா? இப்படித்தானே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவ அதுக்கு இல்ல நீங்க ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாது. ஒரு கட்டத்துல நான் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய வாட்டி உங்களை கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா செஞ்சிருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நாள் புரிஞ்சிச்சு, நான் வீட்டுல தனியா இருக்கும்போது நீங்க என்ன ஸ்டெப்ஸ்ல தள்ளி விட்டு கொண்டு இருக்கலாம், இல்ல நைட்டு தூங்கும்போது என்ன கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க எதுவுமே செய்யல. நைட்டு வருவீங்க, என்னத்தையும் கையையும் தொட்டு பார்த்துட்டு போவீங்கன்னு அதுக்கு மேல பேச முடியாம அழுவுறா. நான் மட்டும் கம்பெனி எடுத்துக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா உனக்கு பிரெயில் கத்து கொடுத்துருக்கவே மாட்டேன். நீ எந்த ஃபைல்ஸ் எதுவுமே படிக்க தெரியாத முட்டாளாதான் இருந்திருப்ப. ஆனா நான் அதை உனக்கு கத்து கொடுத்தேன். உனக்கு அது படிக்க விருப்பமே இல்ல. எத்தனை அடி வாங்கியிருப்பேன் உங்ககிட்ட இருந்து, ஆனாலும் நான் விடலையே. இப்ப நீ இப்படி இருக்கனா அதுக்கு காரணமே நான் தான் சொல்லும்போது அவ எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க சொன்னதும் ஞாபகம் இருக்கு ஜீசு, இது உன்னோட கம்பெனி, நீ தான் இதை பாத்துக்கணும், அதுக்கு நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பயங்கரமான உலகத்துல நீ வாழணும்னா கத்துக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுறா. அவங்களும் கட்டி பிடிச்சி ஜீசு சர்ஜரி பண்ணிக்கோ, நீ வாழணும், சர்ஜரி பண்ணிக்கோன்னு அழுகுறாங்க. இந்த சீன் கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் டியூமர் வந்தா அப்படின்னு சொல்ல திரும்பவும் சர்ஜரி பண்ணிக்கலாம் போது இல்ல என்னால முடியாது, என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜோய் சீக்கிரம் இங்க இருந்து போறான். கடைசியா அவன் கண்ணுக்கு நான் அழகா தெரியணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் ரொம்ப கவலைப்பட மாட்டான்னு சொல்லி அழுதுட்டே சொல்றா. சரி பண்ணிக்கோ, அதே சமயம் சர்ஜரியும் பண்ணணும், ரெண்டையும் ஒரே டைம்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ ஒத்துக்கலனாலும் நீ ஒத்துக்கலனாலும் நான் இங்க இருந்து உன ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. சர்ஜரியும் நடக்கும், உனக்கு கல்யாணமும் நடக்கும்னு சொல்லி அவ கையை பிடிச்சி ஸ்டெப்ஸ் கிட்ட நிக்க விட்டுட்டு அவன் பேக்கையும் தூக்கி கையில கொடுத்துட்டு மேல போ, மாடிக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. செக்ரட்டரி வாங்க ஜீசு மேல பாசமா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோய் மீராவை கூட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஜீசுக்கு பிரெயின் டியூமர்னால கண்ணு போகல, ஆர்பின்னு ஒரு கண்டிஷன்னால தான் கண்ணு போச்சுன்னு சொன்ன டாக்டரை தேடி இப்ப அவங்க வந்திருக்கிற ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்லயே அங்க ஒர்க் பண்ற எல்லா டாக்டர்ஸ் போட்டோவும் நேமும் போட்டுருக்காங்க. மீராவும் அதை பாத்துட்டு இருக்கா. ஜோய் எந்த டாக்டர்னு கேக்குறான். ஆனா அவளுக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு பேர் குவாக்னு மட்டும் வரும் அப்படின்னு சொல்றா. இவன் உடனே ரிசப்ஷனிஸ்ட போய் அந்த டாக்டரை பத்தி விசாரிக்கிறான். அவங்க என்ன சொன்னாங்கன்னு காட்டல. அவங்ககிட்ட பேசிட்டு ஜோய் பாட்டுக்கு மீராவை விட்டுட்டே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். கார்ல போகும்போதுதான் ரிசப்ஷன்ல அந்த டாக்டரை பத்தி என்ன சொன்னாங்கன்னு காட்டுறாங்க. அந்த டாக்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியில போயிட்டாராம். வேற ஏதோ இடத்துல கிளினிக் ஆரம்பிச்சிருக்காரு, ஆனா எங்கன்னு தெரியல அப்படின்றாங்க. இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது சாரா கிட்ட இருந்து கால் வருது. அவ கொடுத்த 3 நாள் முடிஞ்சிருச்சு போல. இப்ப சோயா அவளை போய் மீட் பண்றான். அவ ஒரு பிரிட்ஜுக்கு கீழே கார் நிறுத்திருக்கா. இவன் அவன் கார்ல இருந்து இறங்கி வந்து அவ கார்ல ஏறி உட்கார்றான். அவளுக்கு நான் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு வந்துட்டான் அப்படின்னு. செக்ரட்டரி வாங்குக்கு நீ ஜீசுவை பணத்துக்காக தான் அப்ரோச் பண்ணன்னு தெரியும். அவங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் நீ அவளோட உண்மையான அண்ணன் இல்லன்றதுதான். நீ இப்ப வராம மட்டும் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா அதை சொல்லியிருப்பேன். நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு ஸ்மைல போடுறா. அதுக்கு ஜோய் நான் ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிக்கிறேன், நீ இப்ப கூட அவங்க கிட்ட சொல்லு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை ஏமாத்துனதுக்கு கிடைச்ச தண்டனை நினைச்சுக்கிறேன். ஆனா நீ பாஸ் கிம்முக்கு இந்த மாதிரி பண்ணாத. அவர் உன்னை 16 வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்காரு, உன் குடும்பத்தை பாத்துட்டு இருக்காரு, உன்னை நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்ல அவ உன்ன காதலுக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றா. இவன் இருந்துட்டு உனக்கு என் மேல இருக்கிறது வெறும் அப்சஷன் தான், லவ்வும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. காதல்னா 2 பக்கமும் இருக்கணும், ஒரு பக்கத்துல விருப்பம் இல்லனாலே அது முடிஞ்சு போச்சு. நீ ஒருத்தங்களை விரும்புறதுக்காக வற்புறுத்தினா அப்படின்னா அது அப்சஷன் சொல்ல சொல்ல அவளுக்கு அழுகையா வருது. நீ ஜீசுவை இந்த அளவுக்கு காதலிக்கிறியா, உன் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லையான்னு கேட்கும்போது எல்லாரும் ஒரு நாள் சாக தான் போறாங்க, அது இப்பதான் நடக்க போகுதுன்னா அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அவ உன்னை அவளோட அண்ணன் நினைச்சு உன் மேல பாசம் காட்டிட்டு இருக்கா. நீ மட்டும் ஏமாத்துறது தெரிஞ்சிச்சுன்னா அவ உன்னை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு சொன்னா அவன் அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ காரை விட்டு இறங்கி அவன் கார்ல போய் ஏறுறான். இவளும் கடுப்புல கார்ல இருந்து இறங்கி நீ போகாத, போனா நான் செக்ரட்டரி வாங்கிட்ட கண்டிப்பா உண்மையெல்லாம்
நான் சொல்லிடுவேன் போகாத அப்படின்னு கத்துறா. இதே எல்லாத்தையுமே டான் கிட்ட ஒரு பையன் அடி வாங்கினான்ல, அவன் பாத்துக்கிட்டு இருந்து பாஸ் கிம்முக்கு அப்டேட் பண்றான். இப்ப ஜீசு வீட்டுல செக்ரட்டரி வாங் ஜீசோட ஃபியான்சியை தான் கூட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவன் இருந்துட்டு அன்னைக்கு நான் என் கேர்ள் ஃபிரெண்டை பார்த்தது கடைசியா ஒரு தடவை பாய் சொல்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம அந்த ஹைன்சு கார்பரேஷன் இப்போதைக்கு தற்காலிகமா ப்ரொடக்ஷன் இல்லாம நின்றுட்டு இருக்கனால குறைஞ்ச விலையில வாங்கலாம்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அது பீல் குரூப்க்கு நல்லதுன்னு சொல்லும் போதே செக்ரட்டரி வாங் ஆம்பளைங்க ஏமாத்துறவங்க தான், ஆனா ஒரே ஒரு தடவை நான் மன்னிச்சு விடுறேன். இந்த கம்பெனி ஜீசுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு தடவை எனக்கு தெரியாம ஏதாவது பண்ண அப்படின்னா அதோட உன் சோழி முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அவனும் புரிஞ்சதுன்னு தலையாட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. சர்ஜரியும் கல்யாணமும் ஒன்னா இருக்கணும், சர்ஜரிக்கு அப்புறம் கல்யாணம்னு சொல்லும்போது இவன் இருந்துட்டு கல்யாணம் ஒரு நாள்ல முடிஞ்சிடும், ஆனா சர்ஜரி அப்படின்னு சொல்லும் போதே அவங்க அப்படி முறைக்கிறாங்க. சரி உங்க விருப்பப்படியே நடக்கட்டும்னு சொல்லிடுறான். கரெக்டா அந்நேரம் சோய் வந்துடுறான். ஜீசு ஃபியான்சி கிளம்புனதுக்கு அப்புறம் செக்ரட்டரி வாங்க சோய் கிட்ட நாளைக்கு நம்ம ஜீசுவோட அத்தை மாமாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் சர்ஜரி தான் இப்போதைக்கு முக்கியம், கல்யாணம் இல்லைன்னு சொல்லும்போது முறையா நம்ம 2 பேர் கருத்து இந்த விஷயத்துல ஒத்து போகுது. ஆனா ஜீசு அதுக்கு ஒத்துக்கல. ஜீசுக்கு இப்ப கல்யாணம் தான் முக்கியமா படுது, சர்ஜரியையும் கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜீசு எங்கன்னு கேட்டுட்டு மேல போய் பாக்குறான். அப்புறம் உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல, உன் ஃப்ரெண்டு பார்க்கு ஜீசுவோட ஃபியான்சியை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அங்க பிளாக்மெயில் பண்ணலாம் ஒன்னும் இல்ல, அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டான். இந்த விஷயம் எனக்கும் ஜீசுக்கும் ஏற்கனவே தெரியும், அதனால அவன் கிட்ட சொல்லி வை, அவனுக்கு எந்த காசும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல இவன் அப்படியே ஷாக்ல முடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நீ கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோ, ஜீசுக்கு மட்டும் சர்ஜரி முடியட்டும், நீ அவளோட அண்ணனாவே இருந்தாலும் உன் கதை அவ்வளவுதான் சொல்லும்போது அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல, அவ ஆபரேஷன் முடியட்டும், என் கதை எப்ப முடியுதோ அப்பவே உங்க கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப ஜீசுவை பார்த்து தான் பேசிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு நான் ரொம்ப செல்ஃபிஷ்னு நினைக்கிறியா, கூடிய சீக்கிரம் சாக போறேன், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறா, இப்படிதானே நினைக்கிற, அதனால தானே என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்துக்கு ஒரு வாரிசு வரும், அது போதாதா அப்படின்றா. இவன் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்றான். அவ அதை பத்தி எல்லாம் காதுல வாங்கல. பொண்ணுங்க வெட்டிங் ட்ரெஸ் போட்டுக்கும் போது ரொம்ப அழகா இருக்குமா, இருக்கிற டைமை நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. அவனுக்கு நான் என்ன பேசுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் பார்க்கோட தங்கச்சி இருக்கல, அவ அவளோட ஃப்ரெண்ட் அப்பா காரை ஓட்டிட்டு போய் இன்னொரு கார் மேல மோதிட்டா. என்ன பண்ணன்னு தெரியாம ரோட்ல நின்னுட்டு இருக்கா. பார்க்குக்கும் கால் பண்ணிட்டா, அவனும் 3 ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப அவ மோதின கார் ரொம்ப காஸ்ட்லி போல, என்னடா பண்ணன்னு பார்க்க முடிச்சிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. காருக்கு சொந்தக்காரியம் வந்து என் அப்பா காரை என்னதான் பண்ணி வச்சிருக்கன்னு அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கு. அந்த இன்னொரு காருக்கு சொந்தக்காரன்னு கத்திட்டு இருக்காரு. அந்த கார் 30 லட்சம் போல. இப்ப ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பார்க்கோட தங்கச்சி 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. பார்க்கோட தங்கச்சி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கா. 3 பிடிச்சு அவளை திட்டிட்டு இருக்கா. இப்ப எது கத்திட்டு இருக்க, நீ எல்லாம் வாயை திறக்க கூடாது, பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்க் வேக வேகமா எந்திரிச்சு வெளியில வரான். 3 பின்னாடியே ஓடி போய் எங்க போறா அப்படின்னு கேட்கும்போது நான் பாஸ் கிம்ம பார்க்க போறேன், அவர்கிட்ட பணம் கேட்க போறேன்னு சொல்ல இவ வேணான்னு தடுக்கிறா. இப்ப இங்க நடந்திருக்க விஷயம் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவன் மயக்கமே போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே பாஸ் கிம்மு கிட்ட தான் இப்ப பணம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 3 கோவம் வந்துச்சு. பலாரம் அவன் கண்ணத்துல ஒரு அரை ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவனை சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்றா. நம்ம சோய் கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவோம்னு பேசிட்டு இருக்கும்போது பார்க் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த பிரச்சனையை சரி கட்டிட்டாரு, நல்ல வேலை எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறா. பார்க்குக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த டான் தான் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருப்பான் போல. இவன் என்ன காரணம் இல்லாமல பண்ணுவான், என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். ஜீசு ஃபியான்சியோட பேரண்ட்ஸ் மீட் பண்றதுக்காக சோயும் ஜீசுவும் போயிட்டு இருக்காங்க. ஜீசு எல்லாம் பேசிட்டே வரா, ஆனா சோய் முகத்துல சந்தோஷமே இல்ல. ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவ இப்போ கல்யாணம் தான் முக்கியம், சர்ஜரி வேணான்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அதனாலதான் கோவமா இருக்கான். அவ பேசிட்டே தான் வரா. என் ஃபியான்சி பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, ஆனா நல்லா தான் இருப்பாங்க, ஏன்னா கிராமத்துல உள்ளவங்கல்ல, அப்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. நீ போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்கலாம், ஹனிமூனுக்கு எல்லாரும் சேர்ந்து போலாம், பார்க் மூணெல்லாம் கூட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு வரா. அப்புறம் கல்யாணத்துக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபேமிலி எல்லாம் கூப்பிடணும், நீ தான் என்ன கையை பிடிச்சி கூட்டிட்டு வரணும்னு சொல்ல அவன் எதுவுமே பதில் சொல்லல. ஏன் எதுவுமே பேச மாட்டேற, நீ என் கூட இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்க. அவன் டக்குனு கோவத்துல காரை ஓரம் கட்டுறான். ஓரம் கட்டிட்டு வெளியில வான்னு கூப்பிட இப்ப நம்ம செக்ரட்டரி வாங்க தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வெளியில நின்றுட்டு இருக்காங்க. இந்த சாரா கிட்ட விசாரிச்சாங்கல்ல, அவ கூட ஃப்ரூட்ஃபுல் ஆர்ஃபனேஜ்னு சொல்லிருப்பால, அங்கதான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ என்ன சொல்லிருக்கா அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் வந்தேன், என்னையும் சோயையும் இந்த நாட்டை விட்டு வெளியில போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் அவனுக்கு காசு கொடுத்துருவேன், அது எனக்கு பிரச்சனை இல்ல, நான் இன்னுமே அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா அதனால ப்ராப்ளம் சால்வ் ஆயிடாது, நாங்க நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன், என்னையும் சோயையும் இந்த நாட்டை விட்டு சேஃபா வெளியில அனுப்புனீங்க அப்படின்னா பீல் குரூப்புக்கு எந்த வித பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப திரும்ப செக்ரட்டரி வாங்க தான் கட்டுறாங்க. அவங்க விசாரிக்க வந்தாங்கல்ல, அந்த ஆர்ஃபனேஜ்ல உள்ள ஒரு இன்சார்ஜ் லேடி ஃபைல்ல சோயோட போட்டோ மிஸ் ஆகுது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து பார்த்தாங்க, ஒருவேளை அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மூணு தான் உண்மையான சோயோட போட்டோ கொண்டு வந்து காமிச்சால சோய் கிட்ட, இவதான் அட்டை போட்டு போயிருக்கா. இப்ப திரும்ப சாரா ஃபர்ஸ்ட் ஹோப்னு ஒரு ஆர்ஃபனேஜ் தானே சொல்லிருப்பா, அப்புறம் தானே ஃப்ரூட்ஃபுல்னு சொல்லிருப்பா. அதை யோசிச்சு செக்ரட்டரி வாங்கும் அந்த ஆர்ஃபனேஜ் பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த ஃப்ரூட்ஃபுல் ஆர்ஃபனேஜ் லேடியும் நான் கொடுக்க
கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு வராங்க. ஹோப்ன்ற நேம்லயே நிறைய ஆர்ஃபனேஜ் இருக்கு. செக்ரட்டரி வாங்கும் ஒரு ஆர்ஃபனேஜ்க்கா ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜூன்டே லாயர் ஜங்குக்கு ஃபோன் பண்ணி நான் போட்டோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். லாயர் ஜங்கும் வேக வேகமா அவனை பார்க்க வராரு. ஜூன்டேவும் உண்மையான சோயும் சின்ன வயசுல எடுத்த போட்டோவை கண்டுபிடிச்சிருக்கான். அதை லாயர்ட்ட காட்டி இங்க பாருங்க, உண்மையான சோய்க்கு இடது கையில தழும்பு இருக்கு, அப்ப இங்க இருக்கிறது நம்மளோட சோய் கிடையாதுன்ற விஷயத்த சொல்லிடுறான். லாயர் ஜங் ரொம்ப ஷாக்கா போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படி நம்ம சோயை தான் காட்டுறாங்க. அவன் ஜீசுவை ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். இந்த கல்யாணம், இன்விடேஷன், ஹனிமூன் எல்லாத்தையுமே ஒரு பிளானர்ட்ட கொடுத்துடலாம், இந்த பிளானர் பெஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லி அவன் போனை காட்டுறான். சரி அப்படியே பண்ணிடலாம்னு சொல்ல, உனக்கு உன் ஃபியான்சியை பிடிச்சிருக்கா, அவனுக்கு ஒரு ஆள் இருக்காது உனக்கு தெரியுமான்னு கேட்க, அதெல்லாம் பாஸ்ட்ல அப்படின்னு அவன் சொல்றா. அவன் கம்பெனில இருந்து காசு அடிச்சிருந்தாலும் பரவாயில்லையான்னு சொல்லும்போது செக்ரட்டரி வாங்க இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஈஸியா இல்லைன்னு சொல்றா. ஆனா நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டேன், அழகு, அறிவு, பணம், தைரியம் உனக்கு எதுவுமே குறைச்சல் இல்ல, சாவ பார்த்தும் பயம் இல்ல, நீ எல்லாம் வேற மாதிரி அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொல்ற மாதிரி சொல்ல, ஏன் இப்படி பேசுற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா ஒரு விஷயத்துல நான் உன்னை விட பெட்டரா இருக்கேன், நான் எப்பவுமே வாழணும்னு நினைப்பேன்னு சொல்லும்போது அப்ப நான் உன்னை தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன், நீ கூட ஒரு தடவை சாவணும்னு நினைச்சேன்னு சொன்னியே, அந்த மாத்திரையை ரெடி பண்ணி வச்சேன்னு சொல்ல, அந்த மாத்திரை இன்னும் எனக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக, வாழணும்னு ஆசைப்படுறதுக்காக, நான் எப்பவும் வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் என்னதான் ஆசைப்பட்டாலும் என்னால வாழ முடியாது, நான் சாகுற தருணத்துக்காக 6 வயசுல இருந்து ரெடி ஆயிட்டு இருக்கேன், நான் இப்ப செத்தா கூட சிரிச்சுட்டே தான் சாவேன், உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது எவ்வளவுதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் அது இன்னும் எனக்கு வேணும்னு ஆசைப்பட மாட்டேன், நான் மட்டும் இதை விட்டு கொடுத்தேன் அப்படின்னா எல்லாரும் என்ன பார்த்து பாவம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவனுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே ஜீசோட ஃபியான்சிக்கு ஃபோன் பண்ணி நான் உன் வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு கஃபேல தான் இருக்கிறேன், சீக்கிரமா அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் பயப்படுறா. அவனை எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்ல, நான் இப்பவே இங்க இருந்து போறேன், உன்னை இங்க விட்டுட்டு, நீ ரொம்ப நல்லா போய் சொல்ற, உனக்கு வாழணும்னு ஆசைதான், மத்தவங்க உன்னை பார்த்து பாவப்படுவாங்களே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, ஆனா ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, இப்பதான் எனக்கு உன்னை பார்க்க பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவன் பின்னாடியே வரா, என்னையும் கூட்டிட்டு விட்டுட்டு போயிடாதானே, நீ இந்த தருணத்தை என்ஜாய் பண்ணுமா, நீ எப்ப எனக்கு வாழ்றதுக்கு ஆசை இருக்குன்னு சொல்றியோ அப்ப வரைக்கும் நான் உன் விஷயத்த தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். இவளுக்கு அழுகையா வருது. ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அவளுக்கு கண்ணும் தெரியாது. அப்படி நட்டாத்துல விட்டுட்டு போனா அவளுக்கு எப்படி இருக்கும்? இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.